ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நிலவு சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் 2019 கேட்ட இங்கிலீஷ் பெடகாஜி கொஸ்டின்ஸு பார்க்கலாம். பேப்பர் 1ல் லாங்குவேஜ் 1ல் கேட்டிருந்த கொஸ்டின்ஸை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். In the multilingual classroom, learners can interact. ஆப்ஷன் பாருங்கள். In the medium of instruction followed by the school, in their own language and can be a mix of words from more than one language. Third option, only in the language prescribed in the 3 language formula. Fourth option, in the language with which the teacher is familiar. இல்லை பாருங்கள், மல்டிலிங்குவல் கிளாஸ் ரூம் அப்படின்னாக்கா ஒரு கிளாஸ் ரூமில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் மற்றவங்கள்ட்டேருந்து லாங்குவேஜை லேர்ன் பண்ணிப்பாங்க. இதில் நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோட் பை த ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ராங் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஒன்லி இந்த லாங்குவேஜ் ப்ரிஸ்கிரைப்டு 3 லாங்குவேஜ் ஃபார்முலா சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை யார் சொன்னது அப்படின்னாக்கா கோத்தாரி கமிஷன் தான் 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுவும் ராங் ஆப்ஷன். ஏன்னா கிளாஸ் ரூம் என்னது மல்டிலிங்குவல் கிளாஸ் ரூம் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், டீச்சருக்கு ஃபெமிலியரான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ராங் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், இன் தர் ஓன் லாங்குவேஜ் கேன் பி மிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஃப்ரம் மோர் தென் ஒன் லாங்குவேஜ். அவங்க மதர் டேங்கில் பேசுகிறாங்க, ஆனால் என்ன செய்கிறாங்கனாக்கா மோர் தென் ஒன் லாங்குவேஜில் உள்ள வேர்ட்ஸை மிக்ஸ் பண்ணி பேசுகிறாங்க. எப்பயுமே டீச்சர்ஸை என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னா அவங்க மதர் டேங்கில் பேசுகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். மதர் டேங்கில் நல்லா அவங்களுக்கு பேச தெரிஞ்சுது அப்படின்னாக்கா இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. எது வரலையும் அவங்க மதர் டேங்கில் அவங்களுக்கு பேச தெரியலையோ அது வரலையும் இன்னொரு லாங்குவேஜ் அவங்களுக்கு கற்றுக்கிறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். இதில் எது கரெக்ட் ஆன்சர் நம்ம பார்த்தோம்னாக்கா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். Diagnostic test are administered to. ஆப்ஷன் பாருங்கள், find out deficiency of the student with a view to planning remedies. Second option, assess the suitability of a candidate for the specific program. Third option பாருங்கள், test the language proficiency of the students for providing them jobs. Fourth option, judge the students capability. டயக்னோஸ்டிக் அப்படின்னாவே என்னென்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட்டை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரொவைடிங் தெம் ஜாப்காகவும் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், சூட்டபிலிட்டி ஆஃப் எ கேண்டிடேட் ஃபார் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம்காகவும் இல்லை. இது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், ஃபைண்ட் அவுட் டெஃபிசியன்சி. ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய டெஃபிசியன்சி என்ன, அவங்களுக்கு என்னத்தில் குறைபாடு இருக்குது, லேர்னிங்கில் என்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு ரெமிடியல் டீச்சிங் கொடுக்கறதுக்காக தான் டயக்னோஸ்டிக்ஸ் டெஸ்ட்டு. இப்போ இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னாக்கா நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் gives more importance to. ஆப்ஷன் பாருங்கள், ஸ்பீச் அண்ட் ரீடிங், ரீடிங் ஒன்லி, ஸ்பீச் ஒன்லி, ரீடிங் அண்ட் ரைட்டிங். நம்ம பாருங்கள், ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் அப்படின்னாவே என்னென்னா ஸ்ட்ரக்சரல் அப்படின்னாவோ ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஈட், ஐ ஹாவ் ஈட்டன், ஐ வில் ஈட் டுமாரோ. இதெல்லாம் ஒரு பேட்டர்ன்ஸு. இந்த பேட்டர்ன்ஸில் ரைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுப்போம். இதில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு ஆன்சர் சூஸ் பண்ணோம். ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் அப்படின்னா பார்க்கும்போது பாருங்கள், ஸ்ட்ரக்சரல் கேன் பி டாட் பை கிரியேட்டிங் சுச்சுவேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ப்ராக்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எய்தர் இன் ரிட்டன் ஆர் இன் ஓரல் ஃபார்ம் இஸ் இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இங்கே ஓரலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ரிட்டனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ப்ராக்டிஸ் எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னாக்கா நம்ம ரிட்டனுக்கும் இம்பார்ட்டன்ஸு, ஓரலுக்கும் இம்பார்ட்டன்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓரல் வே ஆஃப் டீச்சிங் இஸ் இம்பார்ட்டன்ட், ஓரல் வேவும் இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது பாருங்கள், ஸ்பீச் ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் இப்போ ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது பாருங்கள் ஆன்சரை பாருங்கள். அப்போ ரீடிங்கும் இருக்கணும், ரைட்டிங்கும் இருக்கணும். அப்போ இதில் எது ஆன்சர் அப்படின்னாக்கா ரீடிங் தான் என்னது ஓரல்,
இப்போ வந்து இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். which among the following does not come under meaning based activities? ஆப்ஷன் பாருங்க. interacting with text, using previous knowledge. Third option, reading the text and then narrating the same to peers. Fourth option, reading out every word aloud and translating it. இதில் நம்ம பார்த்தோம்னாக்கா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஆக்டிவிட்டீஸுக்கு ரிலேட்டடான சென்டென்ஸ் எது இல்லைன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இன்ட்ராக்டிங் வித் த டெக்ஸ்ட். நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் வித் டெக்ஸ்டோட, அது கரெக்ட் ஆன்சர் தான். அடுத்தது பாருங்கள், யூஸிங் ப்ரீவியஸ் நாலேஜ். நம்ம எப்பயுமே எந்த லெசன் எடுத்தாலும் நம்ம ப்ரீவியஸ் நாலேஜை யூஸ் பண்ணணும், அதுவும் கரெக்டு தான். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரீடிங் த டெக்ஸ்ட் அண்ட் தென் நரேட்டிங் த சேம் டு பியர்ஸ். ஒரு டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணிவிட்டு அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நரேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், ரீடிங் அவுட் எவ்ரி வேர்ட் அலவுட் அண்ட் டிரான்ஸ்லேட்டிங் இட். பாருங்கள், ரீட் பண்ணணும், எல்லா வேர்டையும் ரீட் பண்ணணும், அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ராங் ஆப்ஷன். இப்போ இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 4th ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டேஸ் காம்ப்ரிஹென்ஷன் இஸ் அ ஸ்கில் ஆஃப் ரீடிங் எ பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட் க்ளோஸ்லி ஆர் இன்டென்ஸ்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டெக்ஸ்ட். ஆப்ஷன் பாருங்கள், இன்ஃபரன்சியல், குளோபல், லோக்கல், டிரான்சாக்ஷனல். இதில் இன்ஃபரன்சியல் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு கான்டெக்ட்ஸ் இருக்குன்னா அதை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதில் இருக்கிற ஐடியாஸை வந்து கேதர் பண்ணுறது, இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஐடியாஸை கம்பைன் பண்ணி லாஸ்ட்டாக வந்து தன்னுடைய ஐடியாஸை கொடுக்கறது தான் என்னது இன்ஃபரன்சியல். ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குதுன்னா அதை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் இருக்க ஐடியாஸை கேதர் பண்ணி இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஐடியாஸை கம்பைன் பண்ணி தன்னுடைய கருத்தை சொல்கிறது தான் என்னது இன்ஃபரன்சியல். லோக்கல் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னாக்கா ஒரு டெக்ஸ்ட்டை க்ளோஸாக ரீட் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது தான் என்னது லோக்கல் காம்ப்ரிஹென்ஷன். இந்த ஸ்கில்க்கு என்ன பேர் அப்படின்னா இன்டென்சிவ் ரீடிங் ஸ்கில். அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது. இதுவே குளோபல் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னாக்கா அதே ரீடிங்கோ லிசனிங்லேயோ ஜென்ரலான ஒரு ஐடியாஸை சூஸ் பண்ணுறது, ஜென்ரலான மீனிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் என்னது குளோபல் காம்ப்ரிஹென்ஷன். இல்லை லாஸ்ட்டாக பாருங்கள், இந்த குளோபல் காம்ப்ரிஹென்ஷன் இஸ் அசோசியேட்டட் வித் எக்ஸ்டென்சிவ் ரீடிங். குளோபல் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னாக்கா எக்ஸ்டென்சிவ் ரீடிங். எக்ஸ்டென்சிவ் ரீடிங்னா ரீடிங், ப்ளஷர் ஃபார் ரீடிங். லோக்கல் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னாக்கா இன்டென்சிவ் ரீடிங். இன்டென்சிவ் ரீடிங்னாக்கா ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணுறது. எக்ஸ்டென்சிவ் ரீடிங்னாக்கா ஜென்ரல் மீனிங்ஸை சர்ச் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் எது ஆன்சர் அப்படின்னாக்கா லோக்கல் தான் இதில் கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணுறது, எடுக்கிறது. இன்ஃபரன்சியல் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருந்தோம். ஒரு கான்டெக்ஸ்ட்டை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள். ரீடர்ஸ் டு கம்பைன் ஐடியாஸ், இன்டர்பிரிட் அண்ட் எவால்வேட் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் இன்ஸ்டியூஷன் அண்டு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இட் இஸ் எ டைப் ஆஃப் ரைட்டிங் இன் விச் த teacher provide the situation and help the class to prepare it. The teacher continuously provides feedback, direction and expansion of ideas to the learners. Option பாருங்க, controlled writing, guided writing, free writing, product writing. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா டீச்சர்ஸு ரைட்டிங்காக வந்து ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க, பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டினியூஸாக அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, டைரக்ஷன் கொடுக்குறாங்க.
அப்படின்னா இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கைடட் ரைட்டிங். பாருங்கள், கைடட் ரைட்டிங் அப்படின்னாக்கா இன்வால்வ் எ டீச்சர் ஒர்க்கிங் வித் எ குரூப் ஆஃப் லேர்னர்ஸ் ஆன் த ரைட்டிங் டாஸ்க். அடுத்தது பாருங்கள், ஃப்ரீ ரைட்டிங் அப்படின்னா என்னன்னாக்கா அவங்க வந்து ஒரு ஃபெல்லிங்கோ கிராமரையோ டாப்பிக்கோ பொருட்படுத்தாமல் அவங்க கண்டினியூஸாக அவங்க வந்து ரைட் பண்ணுறது தான் என்னது ஃப்ரீ ரைட்டிங். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா நமக்கு வந்து கைடட் ரைட்டிங். ஆப்ஷன் வந்து 2 பார்க்கலாம். எ டீச்சர் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் 5th டு ரீட் த டெக்ஸ்ட் தரோவ்லி. Then she asked them to answer the questions with reference to the context. In this process, she is encouraging students for பாருங்க skimming, scanning, intensive reading, extensive reading. இப்போ நமக்கு இதில் ஈஸியாக ஆன்சர் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இன்டென்சிவ் ரீடிங் தான் இதில் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், அவங்க தரோவாக ரீட் பண்ணுறாங்க, அதுலேருந்து என்ன செய்கிறாங்க, கொஸ்டின்ஸு கேட்குறாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா இன்டென்சிவ் ரீடிங். எக்ஸ்டென்சிவ் ரீடிங் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டோரியை படிக்கிறாங்க அப்படின்னாக்கா ப்ளஷர் ஃபார் ரீடிங், சந்தோஷமாக படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அது எக்ஸ்டென்சிவ் ரீடிங். இதில் ஸ்கிம்மிங் அப்படின்னா என்னென்னா ரேபிட் ரீடிங், அதாவது ரீடிங் குயிக்லி டு கெட் த ஜென்ரல் தீம்ஸ், டாபிக்ஸ், மீனிங்ஸ் ஆர் மெயின் ஐடியாஸ் ஆர் ஜென்ரல் ஓவர்வியூ. இப்போ பாருங்கள், ஒரு நியூஸ் பேப்பர் நம்ம படிக்கிறோம், ஒரு மேகசின் படிக்கிறோம் அப்படின்னாக்கா என்ன செய்வோம்னாக்கா ஜென்ரலான ஒரு தீம் பார்ப்போம், ஜென்ரலான ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். அதுதான் என்னது ஸ்கிம்மிங், ரேபிட் ரீடிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேனிங் அப்படின்னா என்னன்னாக்கா பாருங்கள், டு லொக்கேட் எ ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட் ஆர் எ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒன்லி க்ளூ வேர்டு. பாருங்கள், இப்போ ஒரு ட்ரெயின் டிக்கெட் அப்படி இருக்குனாக்கா நம்ம டைம் பார்க்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து தேடுவோம். அதே மாதிரி ஒரு கிராஃப் பார்க்குறோம் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபேக்ட்டு தான் நம்ம வந்து பார்ப்போம், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம தேடுவோம். இதுதான் ஸ்கேனிங். ஸ்கேனிங்னா என்னன்னாக்கா ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷனை, ஒரு க்ளூவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஸ்கேனிங். ஸ்கிம்மிங்னா என்னன்னாக்கா நம்ம ஒரு ஜென்ரலான விஷயத்தை நம்ம பார்க்குறது. நம்ம இப்போ இன்டென்சிவ் ரீடிங், எக்ஸ்டென்சிவ் ரீடிங் நம்ம பார்த்த மாடல் தான் அதுவும். ஸ்கிம்மிங் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா ஜென்ரலான தீம்ஸ். ஸ்கேனிங் அப்படின்னாக்கா ஸ்பெசிஃபிக்கான ஃபேக்ட். ஓகேவா? இதில் எது ஆன்சர் அப்படின்னாக்கா நம்ம தேர்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். த டேர்ம் காம்ப்ரிஹென்சிபிள் இன்புட் இஸ் அசோசியேட்டட் வித். ஆப்ஷன் பாருங்கள், இதில் வந்து எது ஆன்சர் அப்படின்னாக்கா ஸ்டீஃபன் கிரஷன் அப்படிங்கிறது தான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சரு. செகண்ட் ஆப்ஷன் தான். ஸ்டீஃபன் கிரஷனை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ சப் ஸ்கில் ஆஃப் ரீடிங். பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள், கனெக்டிங், ப்ரிடிக்டிங், சிந்தசிசிங், டிரான்ஸ்கிரிப்டிங். பாருங்கள், கீழே சப்ஸ்கில் என்னென்ன அப்படின்னு நம்ம கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்ஃப்ரிங், மேக்கிங் கனெக்ஷன், சிந்தசிசிங், ப்ரிடிக்டிங், கொஸ்டினிங். இப்போ இங்கே நாட் சப்ஸ்கில் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா டிரான்ஸ்கிரிப்டிங் அதுதான் கிடையாது, மற்ற எல்லா ஆப்ஷனும் இருக்குது. கனெக்டிங் இருக்குது, ப்ரிடிக்டிங் இருக்குது, சிந்தசிசிங் இருக்குது. ப்ரிடிக்டிங் அப்படின்னா கணித்தல், அதாவது அனுமானம் பண்ணுதல். நீங்கள் கீழே இருக்கிறத மெமரி பண்ணிங்க. சப்ஸ்கில் என்னென்ன அப்படிங்கிறத. இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரிப்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் என்ஹான்சிங் ஸ்பீக்கிங் ஸ்கில் ஆஃப் சில்ட்ரன். இதில் எது லீஸ்ட் ஆப்ஷன் கேட்குறாங்க ஸ்பீக்கிங் ஸ்கில்லுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் லிசனிங், சில்ட்ரன்ஸ் டாக் அப்படி சொல்கிறாங்க, அது கூட கரெக்ட் ஆன்சர் தான். செகண்ட் ஒன் பாருங்கள், கிவிங் தெம் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ரெஸ் தர் ஃபீலிங் அண்ட் ஐடியாஸ் அப்படிங்கிறாங்க, அதுவும் கரெக்டு தான். ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீலிங்ஸை, ஐடியாஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், ஆர்கனைசிங் டிஸ்கஷன் ஆன் ஏ கிவன் டாபிக்ஸ், ஒரு டாபிக் கொடுத்து அவங்கள டிஸ்கஷன் பண்ணணும் அப்படிங்கிறதும் கரெக்டு தான்.
பாருங்கள் தேர்ட் ஆப்ஷன் தான் இதில் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆஸ்கிங் க்ளோஸ்டு எண்டட் கொஸ்டின்ஸ். நாம் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸை க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸுக்கு ப்ரமோட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடாது. க்ளோஸ் எண்டட் கொஸ்டின் அப்படின்னாக்கா என்னது, ஒரு கொஸ்டின்ஸ்க்கு எல்லாரும் ஒரே ஆன்சர் சொல்கிறது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எப்பயுமே வந்து க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு தான் மோட்டிவேஷன் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் ஆகும், அவங்க அனலைஸ் திங்கிங் டெவலப் ஆகும், டைவர்ஜெட் திங்கிங் டெவலப் ஆகும். நம்ம எப்பயுமே ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸுக்கு தான் வந்து மோட்டிவேட் பண்ணணும். இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னாக்கா தேர்டு ஆன்சர், தேர்டு ஆப்ஷன் தான் என்னது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அட் பிரைமரி லெவல் லிட்ரேச்சர் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் டெவலப்பிங் லாங்குவேஜ் ஆஃப் லேர்னர்ஸ் அஸ். ஆப்ஷன் பாருங்கள். இட் என்கரேஜ் த லேர்னர்ஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட் பேஸ்ட் ஆன் இட். செகண்ட் ஆப்ஷன், இட் இஸ் ஆன் அத்தன்டிக் மெட்டீரியல் கவரிங் வேரியஸ் ஜென்ரஸ். தேர்ட் ஆப்ஷன், இட் டெவலப்ஸ் டீச்சர்ஸ் இன்டர்பிரிட்டேட்டிவ், creative and critical abilities. Fourth option, it is a good basis for the only expansion of vocabulary. இதில் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் சூஸ் பண்ணலாம். பாருங்கள், ரெண்டு ஆப்ஷன் ஈஸியாக ஒமிட் பண்ணலாம். பாருங்கள், பேஸ்டு ஆன் த ஒர்க் ஷீட், கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, அது ராங் ஆப்ஷன். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், டீச்சர்ஸ் இன்டர்பிரிட்டேட்டிவ், கிரியேட்டிவ் அண்டு கிரிட்டிக்கல் எபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் ராங் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், இட் இஸ் ஏ குட் பேசிஸ் ஒன்லி எக்ஸ்பென்சர் ஆன் ஒக்காபுலரி. ஒக்காபுலரி கரெக்டு தான், ஆனால் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, அந்த ஆப்ஷன் கிடையாது. இதில் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் ஆன் அத்தன்டிக் மெட்டீரியல் கவரிங் வேரியஸ் ஜென்ரஸ், அதுதான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் தான் என்னது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எ டீச்சர் ப்ரிப்பேர் எ ஒர்க் ஷீட் அண்ட் ரிமூவ் எவ்ரி 7th வேர்ட் ஃப்ரம் த டெக்ஸ்ட். தென் she asked the learner to read the text. After that, they were asked to complete the worksheet with the missing word. The task given on the worksheet is. பாருங்கள், மிஸ்ஸிங் வேர்டோ ஃபில்லப்ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா க்ளோஸ் டெஸ்ட். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு ஆன்சர் அப்படி என்னன்னாக்கா தேர்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர், க்ளோஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லாங்குவேஜ் இஸ் ஆர்பிட்ரி மீன்ஸ். லாங்குவேஜ் இஸ் ஆர்பிட்ரி அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். பாருங்கள், லாங்குவேஜ் ஆர் செட் டு பி எ ஆர்பிட்ரி because there is no necessary or a natural relationship between the words of the given language and the concept that they represent. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு தன்னிச்சையானது. பாருங்கள், நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த கருத்துக்கும் அந்த வேர்டில் இருக்கிற லாங்குவேஜில் இருக்கிற வேர்ட்ஸுக்கும் ஒரு டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. ஏன்னா ஒரு வேர்டுக்கு என்ன இருக்குது, பல மீனிங்ஸ் இருக்குது. அப்போ இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், there is no inherent relationship between the words of the language and their meanings. இதில் எது கரெக்ட் ஆன்சர்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த டீச்சர் அப்சர்வ் தட் பிரவீன் குட் நாட் ரைட் எ பேராகிராஃப் ஆன் ஹர் ஓன் ஈவன் ஆஃப்டர் பிரெயின் ஸ்டார்மிங் த டாபிக். ஹவெவர் she was able to write it under adult or peer guidance. This guidance is called. நம்ம ஆல்ரெடி இது பார்த்துருக்குறோம், வைகாட்ஸ்கை சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஓனாக எழுதுறதுக்கு தெரியல ஒரு பேராகிராஃபை, ஆனால் ஒரு பியர்ஸ் கைடன்ஸோடு அவங்க அடல்ட்ஸோடு அவங்க எழுதும்போது அவங்க வந்து எழுதுகிறாங்க. அந்த கைடன்ஸுக்கு என்ன அப்படின்னாக்கா ஸ்கஃபோல்டிங். அதுக்கு என்ன பேர், ஸ்கஃபோல்டிங். இதை யார் சொல்லியிருக்காங்க, வைகாட்ஸ்கை. இதுக்கு ஆன்சர் என்னன்னாக்கா தேர்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின். த பர்பஸ் ஆஃப் டெக்ஸ்டுவல் எக்ஸசைஸ் இஸ் நாட் டு. நாட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஆன்சர் பாருங்கள், ஈஸி. டெவலப் கிரியேட்டிவிட்டி அமாங் லேர்னர்ஸ், கரெக்டு தான். ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ், அதுவும் கரெக்டு. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், கிவ் எக்ஸ்போஷர்
டு லாங்குவேஜ் லேர்னிங், அதுவும் கரெக்டு. நம்ம எப்பயுமே மெமரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. மெமரைஸ் த ஆன்சர் டு த கொஸ்டின்ஸ், அதுதான் இதில் என்னது கரெக்ட் ஆன்சர். தேர்டு ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.